Hi friends, good morning. நீ யூனிட் 8ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இயர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். சரி இந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஏன் நம்ம ரிவோல்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களால பாதிக்கப்பட்ட மக்கள் நாம தான். எதனால் பாதிக்கப்பட்டோம்? அவங்க கொண்டு வந்த டேக்ஸ் சிஸ்டத்தினால ஃபார்மர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்னால பல பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய பொருளாதார கொள்கையினால் லேசிஃபயர் பாலிசி எக்கனாமிக் ஸ்டேட்டில், அதனால் பார்த்திங்கன்னா பல வணிகர்கள், பல ட்ரேடர்ஸ், இந்தியன் ட்ரேடர்ஸ்லாம் பாதிக்கப்பட்டாங்க, இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கர்ஸ்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக தான் அவங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இயர்லி எஜுகேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஆஃப்டர் டிஃபீட்டிங் த French and their Indian allies in the three Carnatic wars, the East India Company began to consolidate and extend its power and influence அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம கர்நாடிக் வார் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார், செகண்ட் கர்நாடிக் வார், தேர்ட் கர்நாடிக் வார்னு பார்த்துருப்போம். இது மெயினாக யாருக்கும் நடுவில் நடக்கும் அப்படின்னா பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் நடக்கும் இந்த வார். ஃப்ரெஞ்சு, பிட்வீன் ஃப்ரெஞ்சு அண்டு வர்சஸ் பிரிட்டிஷ், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் மோஸ்ட்லி வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ண வாட்டி ஃப்ரெஞ்சோட டெரிட்டரி கம்மியாகிட்டே வந்துருக்கும். ஓகேவா? பாண்டிச்சேரியினோட நின்றுக்கும். பாண்டிச்சேரி, மாஹே, யானம் இதோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சோட டெரிட்டரி நின்றுக்கும். ஆல் ஓவர் த இந்தியா பிரிட்டிஷ் தான் ஆடுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தது யார்? ஐரோப்பியன். போர்ச்சுகீஸ் வராங்க, டச்சஸ் வராங்க, டச் பீப்புள் வராங்க, டான்ஸ் பீப்புள் வராங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு பீப்புள் இருக்காங்க, இவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக இந்தியா முழுக்க ஆண்டது யார்? பிரிட்டிஷ் தான். ஓகேவா? மற்ற ஐரோப்பியக்காரங்க கொஞ்சம் பகுதி மட்டும் ஆண்டாங்களே ஒழிய பரந்தப்பட்ட நிலப்பரப்பு ஆண்டவங்க பிரிட்டிஷ் மட்டும்தான். ஓகேங்களா? ஹவெவர் த லோக்கல் கிங்ஸ் அண்ட் ஃபியூடல் சிஃப்டைன்ஸ் ரெசிஸ்ட் திஸ், அந்த லோக்கல் ரூலர், இந்த பகுதிகளில் சின்ன குறுநில மன்னர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எதிர்த்தாங்க. காரணம் வந்து லேண்ட் ரெவென்யூவை பிரிட்டிஷ் வந்து நாங்கள் தான் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால இவங்களுடைய வருமானம் வந்து போயிடுச்சு, இவங்களோட ரெவென்யூ வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் டெரிட்டோரியல் அக்ராண்டிஸ்மெண்ட் வாஸ் ஃப்ரம் பூலித்தேவர் ஆஃப் நெற்கட்டும் சேவல் இந்த திருநெல்வேலி ரீஜியன். அதாவது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான முதல் அந்த எதிர்ப்பை பதிவு செஞ்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பூலித்தேவர் தான். பூலித்தேவர் எங்கே இருப்பார் அப்படின்னா நெற்கட்டும் சேவலில் இருப்பார், திருநெல்வேலி ரீஜனில். ஓகேவா? இவர் தான் ஃபஸ்ட்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பூலித்தேவர் தான். ஓகே, அடுத்தது திஸ் வாஸ் ஃபாலோடு பை அதர் சிப்டைன்ஸ் இன் த தமிழ் கண்ட்ரி சச் எஸ் வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், த மருது பிரதர்ஸ் அண்டு தீரன் சின்னமலை, as known as பாளையக்காரர்ஸ் வார்ஸ், the culmination of which was Velur revolt of 1806, this yearly resistance to British rule in Tamil Nadu அப்படின்னு பார்த்துருப்போம். சரி, பூலித்தேவர் வந்து ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் அவர் தான் சார் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்தது ரிவோல்ட் யார் சார் பண்ணுறா? ஃபாலோட் பை வேலுநாச்சியார், அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன்லாம் பார்த்தீங்கன்னா கையத்தாறு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருது சகோதரர்கள், அடுத்து தீரன் சின்னமலை நம்ம சங்ககிரி இந்த சைடு இருக்கக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை. ஓகேவா? இவங்க எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிவோல்ட்டு. இது பாளையக்காரர் போரில் போய் முடியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரு எஃபெக்டாக முடியுதுன்னா லாஸ்ட்டாக வேலூர் புரட்சி, வேலூர் சிப்பாய் கழகத்தை 1806 நடக்குது. இதுக்கெல்லாம் முன்னோடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிளர்ச்சிகள் தான். ஓகேயா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகைன்ஸ்ட் த பிரிட்டிஷ், பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர். ஏற்கனவே இப்போ சொன்னீங்க சார் பாளையக்காரர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த வேர்ட் பாளையம் மீன்ஸ் எ டொமைன், எ மிலிட்ரி கேம்ப் ஆர் எ லிட்டில் கிங்டம். பாளையக்காரர்ஸ் இன் தமிழ் refers to the holder of a little kingdom as a feudatory to the greater sovereign. அதாவது பாளையக்காரர் முறை அப்படின்னா என்னன்னா, ஒரு அரசருக்கு ஒரு அரசர் கீழே இருக்கக்கூடிய, அவங்களுக்கு கீழே நிர்வாகம் பண்ணக்கூடிய சின்ன பகுதிகளை, அந்த சிறிய அழகுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பாளையங்கள், அந்த பகுதிகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர்கள் தான் பாளையக்காரன்னு சொல்லுவோம். அவங்க வந்து அரசருக்கு விசுவாசமாக இருப்பாங்க. ஓகேங்களா? அண்டர் த சிஸ்டம் பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்ரி சர்வீசஸ் ரெண்டர்டு பை எனி இண்டிவிஜுவல். பாளையக்காரர்களுக்கு வந்து அவங்களுக்கு மிலிட்ரி நீங்கள் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் நீங்கள் ரெவென்யூ கலெக்ட் பண்ணணும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாளையக்காரரோட கடமை. திஸ் டைப் ஆஃப் பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் இன் பிராக்டிஸ் டியூரிங் த ரூல் ஆஃப் பிரதாபருத்ரா ஆஃப் வாராங்கல் இன் காக்கத்தியா கிங்டம். சரிங்க சார், இது ஃபர்ஸ்ட் எங்க இனிஷியேட் ஆச்சு? இந்த பாளையக்காரர் முறை எங்கே இனிஷியேட் ஆச்சு அப்படின்னா காக்கத்தியா டைனாசிட்டியில், காக்கத்திய வம்சத்தில் தான் இனிஷியேட் ஆச்சு. இவங்க எந்த ஊருக்காரங்க அப்படின்னா வாராங்கல், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாராங்கல்காரங்க. எந்த ரூலரை வந்து இனிஷியேட் பண்ணாரு அப்படின்னா பிரதாபருத்ரா
அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு காகத்தியா கிங்டம்ல. சரி, இது எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தி சிஸ்டம் வாஸ் புட் இன் த பிளேஸ் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக்கா வென் ஹி பிகேம் நாயக் ரூலர் ஆஃப் மதுரை in 1529 with support of his minister அரியநாதர். இந்த சிஸ்டம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கர்னு ஒருத்தர் இருக்கார் சார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கர் கிருஷ்ணதேவராயரோட ஆட்சி காலத்தில் மதுரையினுடைய நாயக்கரா, மதுரையினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா கிருஷ்ணதேவராயரால் அறிவிக்கப்படுறாரு. மதுரையை பார்க்கறதுக்காக இங்கே வராரு, மதுரையை ரூல் பண்ணுறதுக்காக வராரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா 1529 நாயக்கா சிஸ்டமை, பாளையக்காரர் சிஸ்டமை இங்கே அறிமுகப்படுத்தியிருப்பார் தமிழ்நாட்டில். ஓகேங்களா, யாருடைய சப்போர்ட்னாலன்னு பாருங்க, இஸ் மினிஸ்டர் அரியநாதர். இவருடைய சப்போர்ட்னால பாளையக்காரர் சிஸ்டமை இங்கே மதுரையில் அறிமுகப்படுத்துகிறவர் அல்லது தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறவர் இவர் தான். ட்ரெடிஷ்னலி தேர் வேர் சப்போஸ்ட் டு பி 72 பாளையக்காரர்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 72 பாளையமாக பிரிச்சிருக்காங்க. பாளையக்காரர்ஸ் வேர் ஃப்ரீ டு கலெக்ட் ரெவின்யூ, administrator the territory, settles dispute and maintain the law and order. பாளையக்காரர் ரோல் என்னன்னு பாருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ கலெக்ட் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டில் டிஸ்பியூட்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒன்றும் ஒழுங்க பராமரிக்கிறது இவங்க தான். தேர் போலீஸ் டியூட்டிஸ் வேர் நவுன் அஸ் படிக்காவல் ஆர் அரசு காவல். இவங்களுடைய காவல் பணி என்னென்னு அழைக்கப்படுது அப்படின்னா படிக்காவல் அண்ட் அரசு காவல் சொல்லுவாங்க. இவங்க காவல் பணி செய்யறதுக்காக மக்கள் வந்து இவங்களுக்கு வரி சொல்லுவாங்க, வரி தருவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா என்ன வரி அப்படின்னா காவல் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை வந்து பாளையக்காரர்களுக்காக மக்கள் கொடுக்குறாங்க. காவல் பிச்சைன்னு சொல்லுவாங்க அந்த வரி பேர். ஓகேயா, நெக்ஸ்ட் ஆன் த many occasion the பாளையக்காரர்ஸ் helped the நாயக் rulers to restore the kingdom to them. ஓகேயா, மெனி அக்கேஷன்ல பாளையக்காரர்ஸ் வந்து நாயக் ரூலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க விஜயநகரத்தை சேர்ந்த அரசர்கள் தான் பாளையக்காரர்கள், வந்து அவங்களோட வழித்தோன்றர்கள் தான் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள். அதே மாதிரி மதுரையில் இந்த நாயக்கர்கள் தான் பார்த்தீங்கன்னா மதுரைக்கோட நாயக்கர்கள் கீழே இருக்கக்கூடிய தான் அந்த பாளையக்காரர்கள். இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலைகளில் நாயக்கர்கள் மன்னர்களுக்கு ஏற்பட்ட பல இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த குறுநில மன்னர்களான அந்த ப்ராவின்ஸ் மிகச்சிறிய அழகை ரூல் பண்ணக்கூடிய பாளையக்காரர் வந்து நாயக்க மன்னர்களுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. The personal relationship and understanding between the king and the பாளையக்காரர்ஸ் were made the system to last about 200 years from the Nayakas of Madurai until the takeover of these territories by the British அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்கிறதுனால தான் இந்த, அதாவது ரூலருக்கும் பாளையக்காரருக்கும் ஒரு பாண்டிங் இருந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த இண்டிபெண்டா நீங்க இயங்கலாம் அப்படின்னு கொடுத்ததுனால தான் இந்த சிஸ்டம் எத்தனை வருஷமா இருந்திருக்கு, 200 இயருக்கு மேல இருந்திருக்கு. ஓகேங்களா, எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க 1529 ஸ்டார்ட் பண்றாங்க. இது எப்போ வர எஃபெக்ட் இருக்குன்னா 1801 வரை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 170 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த பாளையக்காரர் சிஸ்டம் எஃபெக்ட்ல இருக்கும். இதுக்கான காரணம் என்ன, அவங்களுக்கு ரூலருக்கும் பாளையக்காரருக்கும் நடுவில் இருந்த இந்த சுமூகமான உறவு நிலை தான். ஓகேங்களா, அடுத்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். Among the 72 பாளையக்காரர்ஸ் created by the Nayaka rulers, there were 2 blocks, namely the prominent eastern and western பாளையம்ஸ். அதாவது கிழக்கு பாளையம் மற்றும் மேற்கு பாளையமா பிரிச்சிருக்காங்க. ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் சாத்தூர், நாகலாபுரம், எட்டையாபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி அண்ட் ப்ராமினன்ட் வெஸ்ட் பாளையம்ஸ் ஆர் ஊத்துமலை, தலவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, இந்த 72A ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட் 1755 to 1801. இந்த பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தினதை பார்த்துட்டோம். அவங்க யார், அவங்களுக்கு உரிமை என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், எப்படி அந்த சிஸ்டம் இயங்குதுன்னு பார்த்துட்டோம். இவங்க வந்து இப்போ ரிவோல்ட் பார்க்க போறோம். ஏன் இவங்க ரிவோல்ட் பண்ணணும் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த உரிமையில என்ன இருக்கும், கலெக்ட் ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த உரிமை இருக்கும். இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க பறிச்சுக்குவாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க கிளர்ந்து எழுதுவாங்க பாளையக்காரர்கள்லாம். அது யாரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் ஆஃப் பூலித்தேவர் 1755 to 1767. In March 1755, Mahfuz Khan, the brother of Nawab of Arcad நவாபினுடைய சகோதரர், was sent with contingent of the company army under Colonel Heron to Tirunelveli. Madurai easily fell into their hands. Thereafter, Colonel Heron was urged to deal with Pulithevar as he continued to defy the authority of the company.
அதாவது அதுக்கு இவர் வந்து மாஃபூஸ் கான் தலைமையில் கர்னல் ஹெரன் 2 பேரும் திருநெல்வேலி நோக்கி படையெடுக்கிறாங்க. இதில் வந்து திருநெல்வேலி போகிற வழியில் மதுரை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ந்துருது. இவங்க கீழே மாட்டிக்கிறாங்க மதுரைக்காரங்க. பூலித்தேவர் வைல்டு மச் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ். இந்த பூலித்தேவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேற்கத்திய பாளையக்காரர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர்கள்லேயும் மிகச்சிறந்த அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா பூலித்தேவர் தான். இவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் தான், இந்த பகுதி ஆட்சி செய்யக்கூடியவர் தான் பூலித்தேவர். For want of cannon and of supply and pay to soldiers, Colonel Heron abandoned the plan and retired to Madurai. Colonel Heron recalled and dismissed from service. இப்போ கர்னல் ஹெரன் வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பூலித்தேவரை வின் பண்ணிட்டோம்னு அனுப்புறாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா அவர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறார், ஆயுதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல்ஜருக்கு அமௌண்ட்டு சரியாக கொடுக்கல சேலரி. இதனால கடுப்பான ஹெரன் வந்து திரும்ப மதுரைக்கே வந்துட்டார். இதனால பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எங்களை கேட்காம மதுரைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்ப அனுப்பிச்சு விட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேயா. Conspiracy and alliance with enemies of the British. 3 Pathan officers, Nawab Chanda Sahib sergeants named Maina, Mudimia and Nabi Khan Katta commanded the Madurai and Tirunelveli regions. They support the Tamil Palaikarars against the Arcad Nawab Muhammad Ali. அதாவது நவாப் சந்தா சாஹிப் இருக்காரு பார்த்தீங்களா, இவர்களுடைய ஆதரவு பெற்ற 3 பேர் பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்காடுக்கு எதிராக தமிழ் பாளையக்காரருக்கு சப்போர்ட் பண்றாரு. இங்க யார் யார் ஒரு டீம்ல இருக்கா அப்படின்னா தமிழ் பாளையக்காரர்ஸ் அண்டு சந்தா சாஹிப் குரூப். சந்தா சாஹிப் குரூப். சரி, இவங்களுக்கு எதிராக யார் சார் இருக்கா அப்படின்னா வர்சஸ் நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் பிரிட்டிஷ். புரியுதுங்களா? யார் யாருக்கு சண்டை அப்படின்னா தமிழ் பாளையக்கார்ஸ் அண்ட் சந்தா சாஹிப் குரூப்புக்கும் வர்சஸ் நவாப் ஆஃப் ஆர்காட் அண்ட் பிரிட்டிஷ்க்கு நடுவில் தான் அந்த சண்டையே. பூலித்தேவர் had established the close relationship with them. பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா இந்த இவரால் சந்தா சாஹிப்பால் அனுப்பப்பட்ட அந்த 3 நபர்கள் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிறாரு. பூலித்தேவர் ஆல்சோ ஃபார்ம்ட் a confederacy of பாளையக்கார்ஸ் டு ஃபைட் த பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு குழு அமைச்சுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷை வந்து எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேயா. வித் த எக்ஸ்பெக்ஷன் ஆஃப் த பாளையக்கார்ஸ் ஆஃப் சிவகிரி, ஆல் த அதர் மறவர் பாளையம் சப்போர்ட்டட் ஹிம். இந்த சிவகிரி பாளையக்காரர் தவிர அனைத்து பாளையக்காரர்களுமே இவருக்கு நெற்கட்டும் சேவல் பகுதியில் இருந்த பூலித்தேவருக்கு சப்போர்ட் தராங்க. எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி ஆல்சோ டிட் நாட் ஜாயின் த கான்ஃபரன்சி. எட்டயபுரம் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பகுதிகளும் இந்த கூட்டமைப்பில் சேரல. ஃபர்தர் த இங்கிலீஷ் சக்சீடட் in getting the support of the Rajas of ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. இப்போ என்ன பிரிட்டிஷ்க்கு யார் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் சப்போர்ட்டும் புதுக்கோட்டை மன்னருடைய சப்போர்ட்டும் பிரிட்டிஷ் கிடைக்குது. பூலித்தேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி ஆஃப் மைசூர் அண்ட் த பிரெஞ்சு. பூலித்தேவர் யாருக்கிட்ட சப்போர்ட் கேட்கறாங்க அப்படின்னா மைசூர் ஆண்டுட்டு இருந்தா ஹைதர் அலி அண்டு இவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு எதிராக இருந்தாங்க இல்லையா பிரெஞ்சு. ஏன்னா கர்நாடிக் வாரில் 3 வாரிலையுமே அவங்க தோத்துருப்பாங்க. இதனால பாத்தீங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற முறையில பிரெஞ்சு கிட்ட நம்ம சப்போர்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவர் ஹைதர் அலி கிட்டையும் பிரெஞ்சு கிட்டையும் சப்போர்ட் கேட்கிறாரு. ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சைட்ல யார் இருக்கா, நவாப் ஆஃப் ஆர்காட் இருக்காரு, ராமநாதபுரம் மன்னர்கள் இருக்காங்க, புதுக்கோட்டை மன்னர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பூலித்தேவர் பக்கம் யார் இருக்கா, அந்த நாயக்க மன்னர்களுடைய கூட்டமைப்பு, சந்தா சாஹிப்னால அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த 3 நபர்கள், நெக்ஸ்ட் மைசூரை ஆண்ட ஹைதர் அலி, இந்த பிரெஞ்சு, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பூலித்தேவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஹைதர் அலி could not help பூலித்தேவர் as he was already locked in series of conflict with Marathas. ஹைதர் அலி சப்போர்ட் கேட்கிறாரு, ஆனா அவரால் தர முடியல. ஏன் அப்படின்னா இவர் ஆல்ரெடி மராத்தியர்கள் கூட போர்ல இருக்காரு ஹைதர் அலி. அதனால களக்காடு பேட்டில், the Nawab sent an additional contingent of Sipais to Mahfuz Khan and he reinforced army proceeded to Tirunelveli. Besides the 1000 Sipais of the company, Mahfuz Khan received 600 more sent by the Nawab. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1000 சிப்பாய் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாஃபூஸ் கான் வந்து பார்த்தீங்கன்னா 600க்கும் மேற்பட்ட அடிஷ்னலாக இன்னும் சிப்பாய்களை பெற்றாரு. ஏன் அப்படின்னா நவாப் அனுப்புறாரு அவருக்கு. He also had the support of cavalry and foot soldiers from the Carnatic. கர்நாடக பகுதியிலிருந்து குதிரைப்படை அந்த காலாட்படை சோல்ஜர்களை அடிஷ்னலாக பெறாரு. Before Mahfuz Khan could station his troops near Kalakkadu,
2000 soldiers from Thiruvannagur joined the forces of பூலித்தேவர். இப்போ இந்த மாஃபூஸ் கானுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட் இருக்கு, அதனால இவங்க சைட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ வராங்க பாருங்க, பூலித்தேவர் சைட்ல 2000 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல இருந்து வராங்க. இந்த பேட்டில் ஆஃப் களக்காடு மாஃபூஸ் கான்ஸ் ட்ரூப்ஸ் வேர் ரூட்டட். மாஃபூஸ் கான் வந்து தோற்கடிக்கப்படுறார், அவர் தலைமையிலான அணி தோற்கடிக்கப்படுது. யூசுப் கான் அண்ட் பூலித்தேவர். The organized resistance of Palaikaras under Pulitevar gave an opportunity to English to interfere directly in the affairs of Tirunelveli. இந்த பூலித்தேவர் வின் பண்ணது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. சரி, நீங்க நவாப்கிட்ட கேள்றாங்க, நீங்க ஒதுங்கிங்க, நாங்களே இனிமேல் டைரக்டா இன்டர்ஃபியர் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைரக்டா கையில் எடுத்துக்கிறாங்க பூலித்தேவர் தோக்கடிக்கிற வேலையை. Aided by the Raja of Thiruvangur from 1756 to 1763, the Palaikaras of Tirunelveli led by பூலித்தேவர் were in constant state of rebellion against the Nawab's authority. இவர் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னரின் சப்போர்ட்ல 1756 இருந்து 1763 வரை இவர் பூலித்தேவர் பாத்தீங்கன்னா நவாப்பை எதிர்த்து சண்டை போடுறாரு. யூசுப் கான் ஆல்சோ known as கான் சாஹிப் பிஃபோர் ஹிஸ் கன்வர்ஷன் ஆஃப் இஸ்லாம் மருதநாயகம். அதாவது யூசுப் கான் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய இயற்பெயர் மருதநாயகம் தான். இஸ்லாத்துக்கு மாறுறதுக்கு முன்னாடி மருதநாயகம், அதுக்கப்புறம் கான் சாஹிப் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. Who had been sent by the company was not prepared to attack Pulitevar unless the big guns and ammunition of from Tiruchirappalli arrived. இவர்கிட்ட பாத்தீங்கன்னா பூலித்தேவரை எதிர்த்து யூசுப் கான் நீங்க போய் வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க யூசுப் கானை அனுப்புறாங்க பூலித்தேவருக்கு எதிராக. As the English were at the war with the French as well as the Hyder Ali and Marathas, the artillery arrived only in September 1760. இப்போ இவரு யூசுப் கானுக்கு கன்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரதுக்கு செப்டம்பர் 1760 ஆயிருது. இந்த கண்டெம்பரரி பீரியட்ல பூலித்தேவர் சப்போர்ட் கேட்ட பிரிட்டிஷும் பூலித்தேவர் சப்போர்ட் கேட்கிறாரு இல்லையா பிரெஞ்சு கிட்ட, அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கூட வாரில் இருக்காங்க. ஹைதர் அலியும் பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் கூட வாரில் இருக்காங்க. ஓகேவா. யூசுப் கான் பிகன்ஸ் டு பேட்டர் த நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட் அண்ட் திஸ் அட்டாக் கண்டினியூட் அபவுட் 2 months. 2 மாதங்களுக்கு இந்த அட்டாக் வந்து யூசுப் கானுடைய நெற்கட்டும் சேவல் படையெடுப்பு வந்து நிகழுது. 16 May 1761 பூலித்தேவர் மேஜர் 3 forts நெற்கட்டும் சேவர், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டைகளுமே யூசுப் கானோட கண்ட்ரோல்ல போயிருது. ஓகேங்களா. இந்த மீன் டைம் ஆஃப்டர் டேக்கிங் பாண்டிச்சேரி the English had eliminated the French from the picture. பாண்டிச்சேரியை வந்து இங்கிலீஷ் வந்து கைப்பற்றுறாங்க, பிரெஞ்சு வந்து அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஓகேவா, போக மாட்டாங்க. திரும்ப உடன்படிக்கை, இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு உடன்படிக்கை வரும், திரும்ப வந்து அந்த பிரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி அவங்களே வச்சுப்பாங்க. As the result of the unity of the Palikaras began to break up as French support was not forthcoming. பிரெஞ்சு ஏற்கனவே பிரிட்டிஷ்ட தோத்ததுனால பாளையக்காரர்களுக்கு பிரெஞ்சினுடைய சப்போர்ட் வந்து கிடைக்காது. ஓகேவா. இதனால பாத்தீங்கன்னா அவங்க பிரேக்கப் ஆயிடுறாங்க, அந்த பாளையக்காரருடைய கூட்டமைப்பு பிரேக்கப் ஆயிடுறாங்க. திருவிதாங்கூர், செய்தூர், ஊத்துமலை, சுரண்டை switched to their loyalty to the opposite camp. யாரெல்லாம் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ, இப்ப திருவிதாங்கூர் சமஸ்தானம் தான் அவங்க 2000 சோல்ஜரை கொடுத்தாங்களே, அவங்க இப்ப ஆப்போசிட் கேம்புக்கு போயிட்டாங்க. தட் மீன்ஸ் பிரிட்டிஷ் படைக்கு போயிட்டாங்க. யூசுப் கான் who was negotiating with the Palaikaras without informing the company administration was charged his treachery and hanged in 1764. இப்ப யூசுப் கான் வந்து வின் பண்ணிட்டு இவரே பேச்சுவார்த்தை நடத்துறாரு. யாருக்கிட்டன்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர்கிட்ட. யார் கன்சிடர் பண்ணாம, பிரிட்டிஷ் ரூலர்ஸை கன்சிடர் பண்ணாம, கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் கன்சிடர் பண்ணாம, ஏன்னா அவங்க தானே இவங்க அனுப்பிச்சாங்க. யூசுப் கான் வந்து பூலித்தேவர் வின் பண்ணியிருந்தா இவங்க கிட்ட வந்து கேட்கணும் இல்லையா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்காம இவரே போய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துறதுனால இவரை வந்து பிடிச்சி தூக்கில போட்டுறாங்க 1764. ஓகேவா.